ஆக்சுவலி நான் வந்து இவ்வளவு தெளிவான அறிக்கையை நான் எதிர்பார்க்கல முதல்ல. அவர் அளவுல அது தெளிவா இருக்கிறதா அவரை நம்புறாரு. நான் அதை நம்புறேன். கட்சி ரெஜிஸ்டர் பண்ண போறோம், பேர் இதுதாங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான அறிக்கையா இருக்குன்னு நினைச்சேன். பட் ரொம்ப தெளிவா அவர் சொன்ன விஷயத்துக்கு நம்ம சொல்லிட்டார் இல்லையா? ஏற்கனவே கமிட் ஆன ஒரு படத்தோட வேலைகளை கட்சி பணிக்கு எந்த இடையூறும் இல்லாம அதை முடிச்சுட்டு நான் முழுமையாக அரசியலுக்கு வரேன்னு சொல்லக்கூடியதை ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன். இவ்வளவு பெரிய மாசு வலிவு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு 10% ஓட்டு வந்து உறுதியா அவர் எடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8ல இருந்து 10. அதுக்கப்புறம் அவர் எங்க இருந்து எடுக்க போறாரு அப்படிங்கறத வந்து அவர் இனி பேசக்கூடிய அரசியலை பொறுத்து பெரிய கொள்கைக்கான வெற்றிடம் தமிழகத்துல இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆக்சுவலி நீங்க என்ன சொல்லுவீங்க? புதுசா ஒரு கொள்கையை சொல்லுங்களேன். பாட்டாளி வர்க்கத்தின் நலன், எளிய மக்களின் நலன் சொன்னா கம்யூனிசம் இருக்கு. நீங்க சமூக நீதி பேசுனீங்கன்னா திராவிடம் இருக்கு. நீங்க எந்த கொள்கையை நீங்க சொன்னாலும் அது திராவிடத்துக்கும் கம்யூனிஸ்டுக்குள்ள வந்துரும். அப்ப நீங்க புதுசாக ஒரு கொள்கையை சொல்வதற்கு என்ன சொல்றதுக்குன்னா, ஒரு கொள்கையை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்க சூழல் தமிழகத்தில். ஊழல் மேம்பாக்கா சொல்றதெல்லாம் எடுபடாது சார். ஊழல் பிரச்சனை இல்லாத மாநிலம் கிடையாது, நாடும் கிடையாது. அது பிரச்சனை தான். அதை நார்மலைஸ் பண்ணல. ஸ்ட்ராங்கா எடுத்து வைப்பதற்கு பெரிய ஊழல் குற்றச்சாட்டா கையில ஒரு லட்டு மாதிரி கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்ல? கிடைக்குமானா கிடைக்காது. சாதி மத பேதமற்ற ஆட்சியை தரேன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்லுது. பிஜேபி வேற சொல்லுதுங்க. நீங்க வேற கரெக்டா? நேத்து கூட நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களே சமூக நீதி ஆட்சின்ட்டு. அப்போ எப்படி அப்ப இந்த சாதி மத வேதமற்ற ஆட்சியை தரவன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க அதையே சொல்றீங்கன்னா எப்படி ஒழிக்க போறீங்கன்னா கேள்வி. சாதி மதத்தை நீங்க வந்து ஒரு நாள் ப்ராசஸ் இல்ல சார். அது ஒரு நாள் அப்படி சொடக்கு போட்டா அது ப்ராசஸ் சார். லாங் டர்ம் ப்ராசஸ். இன்னும் பல 100 வருஷங்கள் ஆனாலும் இது முழுமையாக ஒளிந்து விடுமாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. அந்த ப்ராசஸ்ல இருக்கு. அந்த பயணத்துல இருக்கும்போது நீங்க சாதி மத பேதமற்ற அரசியலை கொண்டு வருவோம் சொல்றது நல்ல விஷயம். அதை சொல்ல முடியும். அதை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் என்னன்னு கேட்பாங்க. நேற்று ஒண்ணு பேசி இன்னைக்கு ஒண்ணு பேசிடக்கூடாது. அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இன்னைக்குமே தன்னுடைய நிரந்தர எதிரி யாரு, ஒவ்வொரு இஷ்யூ அவருடைய ஸ்டாண்ட் என்கிறது தமிழக நலனுக்கு தோதான நலனாக இருக்கணும். அப்படி எல்லாம் இருந்தாதான் இது கிளியரா போகும். லாங் டர்ம் ப்ராசஸ். முதல் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு மினிமம் இம்பாக்ட கிரியேட் பண்ணதுக்கு பிறகு அவர் அடுத்த 10 வருடங்கள் அவருடைய செயல்பாடுதான் கட்சி எந்த இடத்துக்கு வரும், அவர் முதலமைச்சர் ஆவாரா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும் நினைக்கிறேன். விஜயகாந்துக்கு ஆரம்பத்தில் கிடைத்த அதே வரவேற்பும் இவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரியான ஒரு இம்பாக்டை இவர் கண்டிப்பா கிரியேட் பண்ணுவார். பட் அடுத்த 10 வருடத்தில் விஜயகாந்த் எங்கெல்லாம் சறுக்கினாரோ அந்த சறுக்கலை இவர் சந்திக்காமல் ரொம்ப தீவிரமா களமாடினால், தமிழக நலனுக்கு தோதான அரசியல் களத்தில் களமாடினால் இவருக்கு எதிர்காலம் என்னவாக அமையும் என்பதை நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஊடகவியலாளர் விஷயம் நம்ம டிஸ்கஷன்ல ஜாயின் பண்ணிருக்காரு. சார் விஷயம் வணக்கம். வணக்கம். பல நேரங்கள்ல ரஜினி விஜய் ஃபைட் அப்ப விஜய் பக்கத்துல நின்று பேசின ஒருத்தரா பார்த்தவரு விஷன். தமிழக வெற்றி கழகம் பேர் எப்படி இருக்கு, என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? அவர் எடுத்திருக்க இப்ப பேர் அறிவிப்புல இருந்து இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணுங்க? ஆக்சுவலி நான் வந்து இவ்வளவு தெளிவான அறிக்கையை நான் எதிர்பார்க்கல. முதல்ல தெளிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா. அவர் அளவுல அது தெளிவா இருக்கிறதா அவரை நம்புறாரு. நான் அதை நம்புறேன். ஏன்னா நான் சொன்னது ஒரு மேம்போக்கான ஒரு அறிக்கையா இருக்கும்னு நினைச்சேன். பேரை மட்டும் கட்சி ரெஜிஸ்டர் பண்ண போறோம், பேர் இதுதாங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான அறிக்கையா இருக்கும்னு நினைச்சேன். பட் ரொம்ப தெளிவா அவர் சொன்ன விஷயத்துக்கு நம்ம சொல்லிட்டார் இல்லையா? நேரா 2026 தான். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டியிட போறதும் இல்ல, யாருக்கும் ஆதரவும் இல்ல அப்படின்னு சொன்ன விஷயத்தால ஒரு விஷயம் தெளிவுபடுத்திட்டாரு. அவர் பின்னாடி பிஜேபி இருக்கா, பிஜேபி சொல்லிதான் வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ள வராங்களா, எந்த நோக்கத்துக்காக இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு வரணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நம்ம எல்லாம் இருந்தோம்ல, அந்த டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சுல. நான் அதுக்கு வரல, நான் நேரடியா தமிழ்நாடு எலெக்ஷன் தான் வரேன், என் நோக்கம் அதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திட்டாங்க. அப்புறம் இந்த சாதி மத ரீதியாக பிளவுபடுத்துகிற வேலையும் செய்ய மாட்டேன், பிளவு இல்லாத ஊழலற்ற இப்படி எல்லாம் சொல்றாருல அவரு. பொதுவாக இது ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கோ நிரூபிக்கப்படலையோங்கிறது வேற டிஸ்கஷன். ஆனா பொதுவாகவே ஒரு இமேஜ் வந்து என்ன, இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இரண்டுமே வந்து ஊழல் கட்சிகள் மேம்போக்காகவும் மொத்தம் பொதுவாகவும் சொல்லக்கூடிய ஒரு 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 களம் அல்லது அப்படிதானே ஒரு பிம்பம் ஒண்ணு இருக்குல்ல. அப்படி ஒரு பிம்பம் இருக்கும்போது அவர் நேரடியாகவே சொல்றாரு, திராவிட கட்சிகளையும் எதிர்ப்போம், பிஜேபியும் எதிர்ப்போம், ஒரு தமிழகத்தில் ஒரு சாதி மத பேதம் இல்லாத, பிளவில்லாத, ஊழலற்ற ஒரு சமத்துவமான ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தை, தமிழ்நாடு தான் நம்ம நோக்கம், யாரும் சொல்லி நான் வரல, நான் நேரடியா தமிழகத்துக்கு நல்லது செய்ய, தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ரொம்ப தெளிவா பாக்குறேன். இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்த்தது, சினிமாவில இருந்து வெளியே வரதா சொன்னார்லையே. இப்ப மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கும் போது கமல் சொன்ன விஷயமே பிரச்சனை அதுதான். நீங்க நேரடியாக தொழிலை விட்டுட்டு சினிமாவுக்கு வர்றதுனாலதான், தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றதுனாலதான் அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க நினைக்கிறீங்க. அதனால உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டு அரசியல் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் அளவுல அது சரியா இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து மதுரையில அந்த கூட்டத்தை கவர் பண்றேன். ஒரு மேடையில பேசும்போது கமல்ஹாசன் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் சினிமாவில் அரசியல் செய்ய மாட்டேன், அரசியலில் நான் நடிக்க மாட்டேன். அவர் கடைசியில ரெண்டையும் பண்ணாரு.
நீங்க பிக் பாஸ்ல போய் அரசியல் பேசுறாரு, கேட்டா நான் அங்க வந்து மக்கள் அரசியல் படுத்துறேன் அப்படின்றாரு. அப்ப அவருக்கு கன்வீனியன்ட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை விட்டு கொடுக்கல அவரு. அந்த கன்ஃபியூஷன் அவருக்கு இருந்துச்சு. பட் இவர் இந்த விஷயத்தை தெளிவா சொல்றாரு இல்லையா? நான் ஏற்கனவே கமிட் ஆன ஒரு படத்தோட வேலைகளை கட்சி பணிக்கு எந்த இடையூறும் இல்லாம அதை முடிச்சுட்டு நான் முழுமையாக அரசியலுக்கு வரேன்னு சொல்லக்கூடியதை ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன். இன்னொரு நல்ல விஷயம் அதுல என்னன்னா, இப்ப ரஜினி அவர்களோ கமல் அவர்களோ அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் அவங்க மேல வச்ச குற்றச்சாட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு வரீங்க. பட் விஜய் அவர்கிட்ட அந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. தன்னோட மார்க்கெட்டோட உச்சத்துல இருக்கிறாரு. ஒன் ஆஃப் தி டாப் ஸ்டார்ஸ் இன் இந்தியா இல்லையா? இந்தியாவுல அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாரா இருக்காரு. மார்க்கெட் உச்சத்துல இருக்கும் பொழுது கடைசியா அந்த வெற்றி படம் என்னன்னு வேற கேக்குறாங்க. இல்ல வெற்றி படமா கமர்ஷியலி, அதாவது வெற்றி படமா ஆடியன்ஸ்க்கு பிடிச்சதா பிடிக்கலங்கிறது இல்ல. கமர்ஷியலா ஒரு சக்சஸ் ஏரியால இருக்கிறாருல, அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இன்னொரு 10 வருஷம் அவர் உச்சத்துல இருக்கலாம். அவரோட மார்க்கெட் உச்சத்துல இருக்கும். எல்லா நடிகர்களுக்கும் ஒரு 10 வருஷம் உச்சத்துல இருப்பாங்க. அந்த பீரியட்ல இருக்கும்போது அதை விட்டு வர்றது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமா பாக்குறேன். நம்ம கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக இவரோட கொள்கை என்ன, திட்டம் என்ன, சித்தாந்தம் என்ன, யாரை எதிர்த்து இவர் பொறுத்தெடுக்க போகிறார் சித்தாந்த ரீதியாக பேசும் பொழுது பொதுவான ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, பொதுமக்கள், நடுநிலையாக இருக்கக்கூடிய நடுநிலை நினைச்சிருக்கக்கூடிய மக்கள் என்ன பார்ப்பாங்க, பரவாயில்ல இந்த மனுஷன் இவ்வளவு உச்சத்துல இருக்கும்போது அதெல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டாரே மக்களுக்காக அப்படின்னு ஒரு எண்ணம் ஒண்ணு உருவாகும். ஒரு வகையான ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் அது கிரியேட் பண்ண நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே இப்ப நம்ம நினைச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளா கட்சி பேரை மட்டும் அறிவிச்சுட்டு போயிருந்தா, ஒரு கட்சி ஆரம்பிச்சா படத்துல நடிப்பாரா நடிக்க மாட்டாரா, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வருவாரா வரமாட்டாரா, நேரடியா 2026 ஏகப்பட்ட கேள்விகள் வரும்ல. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஒட்டுமொத்தமா விடை சொல்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுதான் நான் தெளிவான அறிக்கைன்னு சொல்றேன். இப்ப அதான் அவரு கேட்ட மாதிரி யாரோட ஓட் பெர்சன்டேஜ்ல இருந்து அவர் எடுப்பார்னு நினைக்கிறீங்க? சார் பொதுவா இந்த மாதிரியான மாஸ் வேல்யூ இருக்கிறவங்க, ஃபேம் இருக்கிறவங்க வரும்போது ஒரு 10% வாக்குகள் வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அது சட்டமன்ற எலெக்ஷனா இருக்கிற பட்சத்துல அது ஒரு 10% எதிர்பார்க்கலாம். இதுவே பார்லிமெண்ட் எலெக்ஷன் 10% எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம மக்கள் வேற மாதிரி ஓட்டு போடுவாங்க, சட்டமன்ற எலெக்ஷன் வேற மாதிரி ஓட்டு போடுவாங்க. இவ்வளவு பெரிய மாஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு 10% ஓட்டு வந்து உறுதியா அவர் எடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8ல இருந்து 10. அதுக்கப்புறம் அவர் எங்க இருந்து எடுக்க போறாரு அப்படிங்கறத வந்து அவர் இனி பேசக்கூடிய அரசியலை பொறுத்துதான் இருக்கு. எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப நீட்ல உங்களோட விவகாரம் என்ன? இவ்வளவு நாள் அமைதியா கடந்து போயிட்டீங்க. இனிமே ஒவ்வொரு இஷ்யூல உங்க ஸ்டாண்ட் என்னன்னு பேசணும் இல்லையா? நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு ஸ்டாண்டு, தமிழ்நாடு இஷ்யூ மட்டும் இல்ல, இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூக்கும் உங்களோட ஸ்டாண்ட் கேட்போம். சோ ஒவ்வொரு இஷ்யூக்கும் இவர் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, யாருக்கு ஆதரவா இருக்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா நிற்கிறாரா, இல்ல பால்கனி மலையில இருக்கிறாரா, வலதுசாரி பக்கம் இருக்கிறாரா அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துதான் ஓட்டு சார். அது எல்லாத்தையும் பார்த்துதான் மற்ற அதிமுக ஓட் பேங்க்ல இருந்து வராங்களா, திமுக ஓட் பேங்க்ல இருந்து வராங்களா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வாக்காளர்கள் வராங்களாங்கிறது எல்லாம் இருக்குல்ல. சோ அதெல்லாம் இவர் அடுத்தடுத்து பேசக்கூடிய விஷயத்தை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். இப்போதைக்கு நம்ம அதை முடிவு பண்ண முடியாது. கடைசியா அந்த மக்கள் நல திட்டங்களுக்கு கொடுக்கும் போதும் கூட ஒரு அம்மா வந்து விஜய் தெரியாம இருக்காங்க, நான் தான் விஜய்னு பேசுனது கூட கவனிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் அடுத்த அரசியல் வந்ததுக்கு பிறகு இன்னும் கூடுதலா கவனிக்கப்படும். இப்ப ஷபீர் வந்து அவர்கள் அடிக்கடி தோழர் வந்து முக்கியமான பிரஸ் மீட்டுகள் எல்லாம் போவாரு, சில விஷயங்கள்லாம் கேட்பாரு, நம்ம பாத்துருக்கோம். இப்ப விஜய் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜயோட பிரஸ் மீட்டுக்கெல்லாம் இப்ப நான் ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்துருப்போம், எல்லாரும் தான் போவோம் நேரடியா மைக்கு தூக்கிட்டு 1000 கேள்விகள் கேட்போம், நோண்டுவோம் இல்லையா? அது வரைக்கும் களத்துக்கு வராதவங்களே விஜய் வரான்னு சொன்னா வருவாங்க கேள்வி கேட்கறதுக்காக, நோண்டுவதற்காக. என்ன தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். வரும்போது அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். தோழர் சொன்ன மாதிரி வந்து தலை சுத்துறன்னு சொல்லிடக்கூடாது. இன்னும் நம்ம கிட்ட வந்து கொள்கை கேட்கறீங்க, தலை சுத்துன்னு சொல்லிடக்கூடாது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். ரொம்ப சவாலான விஷயமே நம்ம அந்த தலைமைக்கான வெற்றிடமோ ஆளுமைக்கான வெற்றிடமோ, நான் இப்ப கலைஞர் இல்ல, ஜெயலலிதா இல்ல, அந்த வெற்றிடம்ங்கிறது இல்ல முக்கியம். பெரிய கொள்கைக்கான வெற்றிடம் தமிழகத்துல இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆக்சுவலி நீங்க என்ன சொல்லுவீங்க? புதுசா ஒரு கொள்கை சொல்லுங்களேன். பாட்டாளி வர்க்கத்தின் நலன், எளிய மக்களின் நலன் சொன்னா கம்யூனிசம் இருக்கு. நீங்க சமூக நீதி பேசுனீங்கன்னா திராவிடம் இருக்கு. நீங்க எந்த கொள்கையை நீங்க சொன்னாலும் அது திராவிடத்தின் கம்யூனிஸ்டுக்குள்ள வந்துரும். கரெக்டா? அப்ப நீங்க புதுசாக ஒரு கொள்கையை சொல்வதற்கு என்ன சொல்றதுக்குன்னா, ஒரு கொள்கையை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்க சூழல்ல தமிழகத்தில். ஒண்ணு திட்டம், 2வது. இந்த 2 தான் பெரிய பிரச்சனை. நீங்க திட்டம் சொல்லணும்னா நீங்க என்ன திட்டத்தை புதுசா சொல்லுவீங்க? இருக்கிற திட்டத்துல அப்டேஷன் சொல்லலாம். நாங்க வந்து சத்துணவுல டெய்லி சிக்கன் போடுவோம்னு சொல்லலாம், டெய்லி மட்டன் போடுவோம்னு சொல்லலாம். அது அப்டேஷன் தான். நீங்க புதுசா என்னத சொல்லுவீங்க? நீங்க இங்க அறிவிக்கிறவங்க நியூஸ் வரும்போதே இவங்க போட்டுருவாங்க. ஒரு பக்கம் சாதி மத பிளவுவாத அரசியல், இது ரெண்டுமே நம்ம முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கு. சரிப்பா, ஊழல் வந்து சொல்றீங்க நீங்க. அன்லஸ் இப்ப 2G ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்கல்ல,
ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அதுல இருந்து குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவங்க வெளியே வந்துட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஒன்ன கிரியேட் பண்ணி அது பெருசா ஐயோ 1.25 லட்சம் கோடின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பெருசா ஒண்ணு கிரியேட் ஆகாத பட்சத்துல நார்மலா ஊழல் சொல்லி எல்லாம் இங்க ஈடுபடாது சார். கமல் அதான் சொன்னாரு, சகாயமும் அதான் சொன்னாரு, எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஊழல் மேம்பாக்கா சொல்றதெல்லாம் ஈடுபடாது சார். ஊழல் பிரச்சனை இல்லாத மாநிலம் கிடையாது, நாடும் கிடையாது. அது பிரச்சனை தான். அதை நார்மலைஸ் பண்ணல, ஸ்ட்ராங்கா எடுத்து வைப்பதற்கு பெரிய ஊழல் குற்றச்சாட்டா கையில ஒரு லட்டு மாதிரி கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்ல, கிடைக்குமான்னா கிடைக்காது. ஒண்ணு சரி, சாதி மத பேதமற்ற எப்படி ஒழிக்க போறீங்கன்னு கேட்போம். சாதி மத பேதமற்ற ஆட்சியை தரேன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்லுது, பிஜேபி வேற சொல்லுதுங்க, நீங்க வேற. கரெக்டா? நேத்து கூட நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களே சமூக நீதி ஆட்சின்ட்டு. அப்போ எப்படி அப்ப இந்த சாதி மத பேதமற்ற ஆட்சியை தரவன்னு எல்லாரும் சொல்றாங்க, நீங்க அதையே சொல்றீங்கன்னா எப்படி ஒழிக்க போறீங்கன்னு கேள்வி. ஏன்னா சாதி மதத்தை நீங்க ஒரு நாள் ப்ராசஸ் இல்ல சார். அது ஒரு நாள் அப்படி சொடக்கு போட்டா அது ப்ராசஸ் சார், லாங் டர்ம் ப்ராசஸ். இன்னும் பல 100 வருஷங்கள் ஆனாலும் இது முழுமையாக ஒளிந்து விடுமாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. அந்த ப்ராசஸ்ல இருக்கு, அந்த பயணத்துல இருக்கும்போது நீங்க சாதி மத பேதமற்ற அரசியலை கொண்டு வருவோம்னு சொல்றது நல்ல விஷயம். அதை சொல்ல முடியும். அதை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் என்னன்னு கேட்பாங்க. திமுக சொல்லாத திட்டங்களை, விசிக சொல்லாத திட்டங்களை, இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், சாதி மதத்துக்கு எதிராக செயலாற்றக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்லாத எந்த விஷயத்த சொல்லி சாதி மதத்தை ஒழிக்க போறீங்கிற கேள்வியை நீங்களோ ஷபீரோ நானோ தோழரோ எல்லாருமே கேட்போம். அப்ப என்ன சொல்லுவாருங்கிற கேள்வி இருக்கு. அதான் சொல்றேன், கொள்கைக்கான வெற்றிடமும் இல்ல, திட்டங்களை நீங்க பெருசா சொல்ல முடியாத போது அது ஒரு பெரிய பிரச்சனை. விஜய் அளவுக்கு கரிஸ்மா ஒருத்தர் தலைவர்கிட்ட இருக்கலாம், பட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு அவருடைய தளபதிகளா அந்த அந்த ஏரியாக்கான ஒருத்தரை உருவாக்கணும்ல. அப்படியானவங்க எப்படி கட்டமைக்க போறாரு, அப்படியானவங்க எப்படி வருவாங்க? விஜய்க்கு ரசிகர்களா நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சிகள் ஒரு தலைவர் மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது, அதுல பல தலைவர்கள் தேவை. அந்த தலைவர்கள் எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? சரி, என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கவங்க? என்ன பண்ணுவாங்க? யாராச்சும் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு கட்சியில சேர்ப்பாங்க முதல்ல, ரைட்டா? அப்புறம் பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கட்சியில சேர்ப்பாங்க. அல்லது அந்தந்த ஊர்கள்ல அந்தந்த தொகுதிகள்ல ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க? ஒண்ணு வசதியானவங்க, பிசினஸ் பண்றவங்க, இல்லது ஒரு அதிகாரியா இருக்கிறவங்க, இந்த கேட்டகரியில தான் இருப்பாங்க. தொண்டர்களை நார்மலா இவரோட ரசிகர் படையில இருக்கிறான்ல ஒருத்தன், அவன் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு நபராகவோ ஒரு ஆளுமை இருக்கிற நபராகவோ இருக்க மாட்டான். அப்ப இவங்களுக்கு வேற வழியில இந்த மாதிரி ஆட்களை தான் தேர்ந்தெடுக்கணும், ரைட்டா? இதுக்காகவே அதாவது ஒரு நடிகர் எப்பொழுது கட்சி தொடங்குவான், அதுல நம்ம போய் சேர்ந்து ஒரு முக்கிய பொறுப்பு வாங்கலாம் அப்படின்னு நிறைய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க, ஓகேவா? அவங்க எல்லாம் வருவாங்க. சோ அந்த மாதிரி ஆட்களை சேர்க்க முடியும். அது மாதிரி நிறைய லெட்டர் பேட் கட்சிகள் இருக்கு. அந்த கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு 500 பேரு 1000 பேரை கையில வைத்திருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, கட்சி தலைகள், அந்த மாதிரி ஆட்களை எடுத்துக்கலாம். இப்படிதான் போக ரொம்ப பெரிய ப்ராசஸ். நீங்க எதை எடுத்தாலுமே நீங்க அதை கிரியேட் பண்றதுக்கு அதுல வர்றவன் நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவன் அங்க போய் வேற ஒண்ணு பேசிட்டு இருப்பான். கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது 69% இடஒதுக்கீடை மக்கள் நீதி மையம் ஆதரிக்கிறதுன்னு சொல்றாரு. அவங்க யாரும் கட்சியில சேர்ந்தாங்களே ஒருத்தங்க, இப்ப திமுக போயிட்டு இடஒதுக்கீடு எதுக்குன்னு போய் ஒரு பேட்டியில போய் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும். சோ இது மாதிரி சிக்கல்களை கடந்து, அதான் சொல்றேன், இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு, அடுத்த கட்ட தலைவர்களை, தளபதிகளை உருவாக்குவதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான தொண்டர்களை, அதாவது சித்தாந்த ரீதியாக நல்ல விஷயங்களை பேசுகிற ப்ராப்பரா ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய தொண்டர்களை உருவாக்குவதற்கே பல வருஷம் ஆகும். அது ஒரு நீண்ட கால ப்ராசஸ். அது எல்லாமே ப்ராசஸா நல்லா நடந்து முடிஞ்சு ஒரு நல்ல இடத்துக்கு வர்றதுக்கு அது வரைக்கும் விஜய் ஒரு தெளிவான அரசியல் பேசணும். நேத்து ஒண்ணு பேசி இன்னைக்கு ஒண்ணு பேசிடக்கூடாது. அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா, இன்னைக்குமே தன்னுடைய நிரந்தர எதிரி யாரு, ஒவ்வொரு விஷயம் அவருடைய ஸ்டாண்ட் என்கிறது தமிழக நலனுக்கு தோதான நலனாக இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தாதான் இது கிளியரா போகும். ஒரு லாங் டர்ம் ப்ராசஸ் விஷயம். இப்ப பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்த நடிகர்கள்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. எம்ஜிஆர் தொடங்கி இப்ப விஜய் வரைக்கும். அதுக்கு நடுவுல சரத்குமார், டி ராஜேந்தர், கார்த்திக், பாக்கியராஜ் பல பேர் இருக்காங்க. அவங்கள்ல இருந்து எந்த ரஜினிகாந்த் வந்தாரா வரலையான்னு கூட சொல்ல தெரியல. வந்தாரு, 2 நாள் இருந்தாரு, போனாருங்கிற மாதிரி இருக்கு. அந்த நிலைமையில இருந்து பார்க்கும்போது விஜய் எந்த இடத்துல இருந்து வேறுபடுவார்னு நினைக்கிறீங்க? எந்த இடங்கள்ல எல்லாம் வேறுபடணும்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ நம்ம எம்ஜிஆர், விஜயகாந்த், விஜய் இப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஜெயலலிதா அவங்களை விட்டுரும், அவங்க ஆட்சியில இருந்து முதலமைச்சர் இருந்தாங்க, அவங்களை விட்டுரும். நான் இந்த நடிகர்களை சொல்றேன். இப்ப நடுவுல வந்த ராமராஜனோ, சரத்குமாரோ, பாக்கியராஜோ, டிஆரோ இவங்க எல்லாம் ஒரு ஒரு அவங்களுக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்காது. மக்களும் இவரை முதலமைச்சர் ஆக்கணும், இவர் முதலமைச்சர் ஆயிடுவாங்கிற எண்ணமும் அந்த பெர்செப்ஷனும் கிரியேட் ஆகும் இல்லையா? அவங்க ஒரு தொகுதியில போட்டிட்டாங்க, அப்புறம் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, அப்படி இப்படி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
மற்றபடி நம்ம ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணக்கூடிய சூழல் வந்து யாருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்துச்சு, அவர் நிறைவேற்றி காட்டினார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப விஜய்க்கு தான் இருக்கு. நம்ம இந்த 3 பேரை தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நான் இந்த தொடர்புல தான் பாக்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் கண்டிப்பா ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுவார். ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார். ஓகேவா? என்னன்னா ஒரு புகழ் வெளிச்சத்தின் உச்சத்துல இருக்கும்போது அவர் வர்றது ஒரு பெரிய மாஸ் வேல்யூ, பெரிய ஒரு இளைஞர் சப்போர்ட்டும், ஒரு யங்ஸ்டர் சப்போர்ட்டும், ஒரு நடுநிலை வாக்காளர்கள் எல்லாருமே, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வாக்காளர்கள் எல்லாருமே விஜய்க்கு போடலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு நடிகரா இருக்கிறதுனால, ஒரு உச்ச நடிகரா இருக்கிறதுனால, அவரால கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். அந்த இம்பாக்ட்ங்கிறது முதல் எலெக்ஷனுக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இம்பாக்டா அப்படிங்கறதா கேள்வி. நம்ம தமிழக சூழல்ல எடுத்ததுமே முதல் எலெக்ஷனுக்கே ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அது அது நிறைவேறாத விஷயம். அது ஒரு முட்டாள்தனம். இன்னொன்று மக்களுமே எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் அவர் வந்தது எடுத்ததுமே முதல் எலெக்ஷன்லயே அவங்கள வந்து முதலமைச்சர் ஆக்க நினைப்பதும் முட்டாள்தான் தான் இல்லையா? ஒரு நடிகர் வராரு, இத்தனை வருஷமா சினிமால சம்பாதிச்சுட்டு வராரு, நம்மளை விட்டு விலகிதான் இருப்பாங்க. இப்ப தோழர் ஷபீர் அவர்கள் பேசும்போது சொன்னார் இல்லையா, அரசியல்வாதிகளே நேரடியா மக்களோட கட்சியினருடைய தொடர்புல இல்ல, ஒரு கனெக்டே இல்லாம இருக்காங்க. கலைஞர் மாதிரி எல்லாம் இப்ப இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்லும் பொழுது நடிகர்கள் பொதுவாகவே விலகி இருப்பாங்க. களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாலவே ஒரு கனெக்ஷன் கொண்டு வர முடியல. நடிகர்கள் எவ்வளவு விலகி இருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ இவர் இயல்பாகவே ரொம்ப விலகி இருக்கக்கூடிய நபர். அப்படி இருக்கும்போது அவர் அங்கிருந்து வராருன்னா இவர் வரட்டும். வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு 8% 10% 12% ஓட்டு வாங்கட்டும். அதற்கு பிறகு இவர் என்ன நிலைப்பாடுல இருக்கிறாரு? அந்த எலெக்ஷன்ல கட்சிக்கு வந்து பெரிய வெற்றி இல்ல, நம்ம முதலமைச்சர் ஆக முடியல, நம்ம வந்து 50 சீட்டு ஜெயிக்க முடியல அப்படிங்கலாம் விஷயத்தை எடுத்து ஏமாந்து போகாம, அதை ஒரு ஏமாற்றமாக உணராமல், அதை ஒரு முதல் வெற்றியாக எடுத்துக்கொண்டு, அதற்கு பிறகு இவர் செயல்படக்கூடிய அடுத்த 5 வருடங்கள், அடுத்த 10 வருடங்கள் இருக்குல்ல, அந்த செயல்பாடு தான் இவரை நேரடியாக முதலமைச்சராக கொண்டு அமர்த்துமா இல்லையாங்கிறத உருவாக்கும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷனுக்கு பிறகு அடுத்த எலெக்ஷன்ல ஒரு கூட்டணி அமைச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனா அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடு எப்படி இருந்ததுன்னா பெரிய கொஸ்டின் மார்க் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. உடல் அளவுல அவருக்கு வந்து உடல்நலம் குன்றி போனதெல்லாம் பின்னாடி. அதற்கு முன்னாடியே அவர் மக்கள் நல கூட்டணியில இருந்தது, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி கூட்டணியில இருக்கும் பொழுதே அவருடைய கட்சி பின்னாடியே சந்திக்க தொடங்கிடுச்சு. சோ முதல் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு மினிமம் இம்பாக்ட கிரியேட் பண்ணதுக்கு பிறகு அவர் அடுத்த 10 வருடங்கள் அவருடைய செயல்பாடு தான் கட்சி எந்த இடத்துக்கு வரும், அவர் முதலமைச்சர் ஆவாரா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும் நினைக்கிறேன். சோ அந்த வகையில விஜயகாந்த் அவர்களுக்கு ஏற்பட்ட உருவாகக்கூடிய உருவான ஒரு வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு உருவாகும். கண்டிப்பா உருவாகும் நான் நினைக்கிறேன். இவரை வந்து நம்ம ரொம்ப எளிமையா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்ம ஒரு கமல் மாதிரியோ, ஒரு டிஆர் மாதிரியோ, ஒரு பாக்கியராஜ் மாதிரியோ, இவன் ஒரு சிவாஜி சார் மாதிரியோ நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு விஜயகாந்த் மாதிரி நம்ம இவரை எடுத்துக்கலாம். விஜயகாந்துக்கு ஆரம்பத்துல கிடைத்த அதே வரவேற்பும் இவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரியான ஒரு இம்பாக்ட் இவர் கண்டிப்பா கிரியேட் பண்ணுவார். பட் அடுத்த 10 வருடத்தில் விஜயகாந்த் எங்கெல்லாம் சறுக்கினாரோ அந்த சறுக்கலை இவர் சந்திக்காமல் ரொம்ப தீவிரமா களமாடினால், தமிழக நலனுக்கு தோதான அரசியல் களத்தில் களமாடினால் இவருக்கு எதிர்காலம் என்னவாக அமையும் என்பதை நம்ம பார்க்கலாம். அப்படிதான் கண்டிப்பா. ஏன் அப்படின்னா இப்போ திமுக, அதிமுக இவங்களுக்கு எகெயின்ஸ்டா தான் அரசியல் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி அரசியல் பண்றவங்க ஒண்ணு பாஜகவா இருக்காங்க, இல்லைன்னா ஒரு பெரிய அளவுக்கு தொண்டர் பட்டாளம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. பாஜகவை எப்படி மதிப்பிடுறாங்கன்னா அவங்களோட மத்திய அரசுல அவங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அந்த விஷயங்களை வச்சு அளவிட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அண்ட் லோக்கல் பிஜேபி லீடர்ஸுக்கோ லோக்கல் காங்கிரஸ் லீடர்ஸுக்கோ மத்திய தலைமை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முரண்பாடுகள் இருந்தாலும் இல்ல வந்து அதுல கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது அவங்களால இங்க பேச முடியாது. ஏன்னா இங்க பாலிடிக்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நேஷனல் லெவல்ல உள்ள விஷயங்கள் தேவைப்படுது. அப்ப இவங்களை தாண்டி ஒரு இடத்தை அடையணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு மாநில கட்சியாக இல்ல ஒரு தனித்த கட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது விஜய்க்கு அந்த வாய்ப்புன்றது 100% இருக்கு. அவரால் தனியாக அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கான எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா அதே ஒரு விஷயத்தை நாம் தமிழரும் இல்ல வந்து மற்ற சில கட்சிகளுமே வந்து வச்சிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நாம் தமிழரால வந்து எடுத்து பேசக்கூடிய இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற விஷயம் ஒரு மாதிரி அவுடேட்டடான விஷயமாகத்தான் இங்க பார்க்கப்படுது, இல்ல புரிதல் இல்லாத விஷயமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த விஷயங்கள் அவங்க பேசுறாங்கன்றப்போ அதை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஓட் பேங்க்ன்றது ரொம்ப லிமிட்டடாவே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனா விஜய்க்கு அந்த ஒரு கட்டாயம்ன்றது இல்லை. ஸோ மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டாயம்ன்றது விஜய்க்கு இல்ல. பட் ஹவவர் விஜயோட பெரிய சேலஞ்சா என்ன இருக்க போகுது நான் பாக்குறேன்னா அவரோட இந்த 2 இயர் ஜேர்னி இதுல அவர் எந்த அளவுக்கு தன்னை ஒரு பொலிட்டிக்கல் நிலைநிறுத்திக்க போறார் அப்படின்றது.
விஜயகாந்துக்கு ஏற்பட்ட சர்க்கிள்ல விஜய் என்னத்தை செய்யணும்னா, விஜயகாந்த் வந்து தனியாக இருந்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கு மிகுந்த லீடரா இருந்தார். மக்கள் விஜயகாந்த பார்த்த விதம்ன்றது வேற மாதிரியாக இருந்தது. இல்ல அவரை வந்து ஊடகங்களும் மத்தவங்களும் ஹேண்டில் பண்ண விஷயம்ன்றது வேற மாதிரி இருந்தது. என்னைக்கு விஜயகாந்த் தான் எதிர்த்து அதிமுகவோடு கூட்டணின்ற ஒரு இடத்துக்கு போனாரோ, அந்த இடத்துல அவரோட காம்ப்ரமைஸ் ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்ப அப்படி காம்ப்ரமைஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அந்த டவுன்ஃபால்ன்றது ஆட்டோமேட்டிக். ஏன்னா நீங்க உங்க கட்சிக்கான கொள்கை, உங்க கட்சிக்கான விஷயங்கள்ன்றத விட்டுட்டு இன்னொரு கட்சி கூட கூட்டணின்னு போறப்போ நீங்க ஆல்ரெடி காம்ப்ரமைஸ்ல இருக்கீங்க. சோ அந்த காம்ப்ரமைஸ்ல இருக்கும்போது டவுன்ஃபால் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? சோ அத விஜய் பண்ணாருன்னா மேபி இந்த விஷயங்களும் ஸ்டார்ட் ஆகலாம். சோ இப்படி இது ஒரு ஒரு முக்கியமான காலகட்டத்துல வந்திருக்காரு. பட் எப்படி நிலைநிற்க போறாருன்றது மெயினான விஷயம். இல்ல நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட். பேசலாமா? பேசுங்க. இப்ப நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட். அவருக்கு பெரிய சேலஞ்சிங்கே வந்து இந்த 2 வருஷம் தான். ஏன்னா இந்த 2 வருஷத்துல அவர் ஒவ்வொரு இஷ்யூக்கும் அவர் வந்து தன்னோட கருத்தை தெரிவிக்கணும் இல்லையா? ஒவ்வொரு இஷ்யூக்கும் தன்னோட கருத்தை தெரிவிக்கணும். தன்னுடைய முதன்மையான எதிரி யாருங்கிறது தெரிவிக்கணும். தன்னுடைய கொள்கை என்ன, திட்டங்கள் என்ன, ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியட். இந்த பீரியட் அவர் சக்சஸ்ஃபுல்லா கடந்தாதான் நம்ம சொல்ற இம்பாக்டே அவர் 2026ல கிரியேட் பண்ண முடியும். அந்த வகையில பார்த்தா இது ஒரு வகையில ரிஸ்க். அவர் என்ன பண்ணிருக்கணுமா, நியாயமா பார்த்திருந்தா இன்னும் புத்திசாலித்தனமா யோசிச்சு எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கணும் எல்லாத்தையும். அப்புறம் நேரடியா எலெக்ஷன் சந்திக்க வேண்டியதுதான். இந்த 2 வருஷங்கள் அவருக்கு சேலஞ்சிங்கான விஷயம். பிராக்டிகலி ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா இஷ்யூக்கும் கருத்து சொல்லணும். ஏதாச்சும் ஒரு அவர் சொல்லக்கூடிய கருத்து இங்க ட்ரோல் ஆயிட்டாலோ, இல்ல அவர் சொல்லக்கூடிய கருத்து தமிழக நலனுக்கு எதிரானதாக, உதாரணத்துக்கு ஹிந்தி படிச்சா அவர் ரொம்ப பிராக்டிகலா பேசுறதா நினைச்சுக்கிட்டு இன்னொரு மொழி கத்துக்கிறது நல்லதுதான், ஹிந்தி படிச்சா என்ன கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. சோ இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். சோ ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியட். இந்த சேலஞ்சிங் பீரியட அவர் ரொம்ப கரெக்டா கடந்துட்டாருன்னா, இதுல என்ன சிக்கல்னா, அவர் இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பா அவர் பேசுறாரு. எல்லாத்தையும் அவர் பேசினா கூட அதே தானே திமுகவும் பேசும். அதே தானே விசிகாவும் பேசும். அதே தானே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பேசும் இல்லையா? பேசுவாங்க இந்த விஷயத்தை அவரை விட. அப்ப அவர் அதே தான் பேசுறாரு அப்படின்னா இது என்னங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்ப அவங்களுக்கு எதிரா பேசணும்னா என்னத்தை பேசுறாங்க? சோ ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியட் இது. இந்த சேலஞ்சிங்கான 2 வருஷம் அவர் எப்படி கடக்க போறாருங்கிறதா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் ஒருவேளை அவர் சொதப்பி விட்டால் ரொம்ப கஷ்டம் தான். நம்ம சொல்ற இம்பாக்ட் கூட இன்னைக்கு நம்ம பேசுறோம், ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார், அந்த வார்த்தை கூட நடக்காம போயிடும். சோ அதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ ரிஸ்க் தான். அவர் இப்ப அறிவிச்சது என்பது அவரை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான். ரொம்ப கிளவரா உட்கார்ந்து எலெக்ஷன் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி 4 மாசம் முன்னாடி அறிவிச்சு நேரடி எலெக்ஷன் 2 மாசம் முன்னாடி இதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன நினைக்கிறீங்க? 2024 எலெக்ஷன். ஆமா ஆமா அது 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 ஒரு கன்ஃபியூஷன் தான். ஏன் இதை அறிவிக்கணுங்கிறதே இருக்கு. இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே அறிவிச்சிருக்கலாம். ஏன்னா எலெக்ஷனுக்கு 2026 தான் வரப்போறேன்னு சொல்லிட்டீங்க, 2024 போட்டியிட போறது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படிங்கும்போது ஏன் இதை முன்னாடி அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. அதை எதற்காக செய்தார் அப்படின்னு தெரியல. பட் அதை சொல்றதுனால ஒண்ணும் இப்போ இவர் திமுக எதிராக ஏதாவது செய்யுங்கிறதுக்காக இதை பண்ணிருக்காரு அப்படின்னா இதனால ஒரு திமுக எதிராக இங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிட போறது இல்ல. சோ இது எந்த சலனத்தையும் இந்த எலெக்ஷன்ல ஏற்படுத்தாது. அவர் நேரடியாக இந்த தேர்தலில் போட்டியிடாத வரைக்கும் இந்த தேர்தல் அது எந்த சலனத்தையும் ஏற்படுத்த போறது, ஒரு அறிவிப்பு எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாது. ஒருவேளை அவர் அறிவிச்சிட்டு யாருக்காக ஆதரவு கொடுத்தாலோ இல்ல யாரையாச்சும் எதிர்த்தாலோ அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது இது ஒரு கொஞ்சம் இந்த பொறுமையா அறிவிச்சிருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும்.